பெருமான் அழைச்சது திருவையாறு திருத்தலத்தில் அருளி செய்து திருவிருத்தத்துல உற்றார் இல்லாதார்க்கு ஒரு துணை என்று சொல்கின்றார். எல்லாருக்கும் உற்றார் இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரம் இருக்கு பாருங்க, அன்னைக்கு உற்றார் கிடையாது. அதுதான் சொல்றாரு, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார். அந்த நேரத்துல யார் உற்றாரா இருக்கிறாருன்னா திருவையாறுல இருக்கிற சிவபெருமான் தான் உங்களுக்கு உற்றாரா இருக்காரு. அவருடைய திருவடி தான் உங்களுக்கு உற்ற துணைன்றார் நாவுக்கரசர். உற்றார் இல்லாதார்க்கு ஒரு துணை. இந்த பாடலை நம்ம இப்படி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தேவாரத்துல சொல்லிட்டாங்க உற்றார வேண்டான்ற லெவலுக்கு வந்தாம என்ன ஆகும்? கல்யாண பத்திரிகையில என்ன போடுறோம்? உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வருகன்னு போடுறதா இல்லையா? அதெல்லாம் தேவாரத்துல சொல்லியிருக்காங்க சிவபெருமான் தான் உற்றார், எல்லாம் உற்றார்ல வேணான்னாக்க அந்த சொன்ன அர்த்தம் அதான் சொன்னார், கருத்து உணர கற்றாருன்னு. இந்த கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த நேரத்துல உற்றார் இல்லாதார்க்கு இரு துணை ஆவன, அவருடைய திருவடி தான் ஒரு துணை. ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமையுடன். நன்னூலோட பவனந்தி முனிவர் அடிகள் இலக்கண நன்னூல் இருக்கு பாருங்க, அது நம்ம நினைச்சு கூடாது. நமக்கு நல்ல நூல் எது? அருளை பெற்று தரக்கூடிய ஒவ்வொரு நூலும் நமக்கு நல்ல நூல். அறிவை பெருக்கிற நூல் நிறைய இருக்கு, அறிவாற்றல வரக்கூடிய வர வைக்கக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கு. ஆனா அருளை தரக்கூடிய நூல்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு அறிவு வேற அருள் வேற. அறிவாற்றலை பெருக்கிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்கு உலகத்துல. தமிழா அதுல எத்தனையோ அறிவாற்றலை பெருக்கிறதுக்கு நூல்கள் இருக்கு. ஆனா அருளை பெருக்குவதற்கு அருளை பெறுவதற்கு என்று அருளாளர்கள் அருளை செய்த நூல் தான் நம்மளுக்கு நன்னூல். அதுதான் நம்மளுக்கு நன்னூல். அந்த நன்னூல்னா எது? இப்ப தமிழர்களுக்கு எது? 12 திருமுறை. அதன் பிறகு சைவ சித்தாந்த சாத்திரங்கள், அதான் சாத்திரமும் தோத்திரமும் ஆனால்தான். அதன் பிறகு நம்ம வள்ளலார் வரை அந்த பாடல்கள் எல்லாரும் நல்ல நூல்கள், அதான் நன்னூல். அதை கற்றார் பரவ, அதை கற்று நாம் பரவினால் பெருமை உடையன. காதல் செய்ய கிற்பார் நமக்கு கிளறொளி வானகம்தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாறு அடித்தளம்னு திருவையாறு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி நீடல் தான் அரும்பொருள் என்று சொல்கின்றார் நாவுக்கரசு பெருமான். துஞ்சும் போல்தாக வந்து துணையனுக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும். அவர்கள் சொன்னவர் இங்க துஞ்சும் போன்று நீ நாமத்திரு எழுத்து அஞ்சும் போன்ற அருளும் ஐயாறு. கடைசி நேரத்தில் அந்த 5 எழுத்து மந்திரம் எனக்கு தோன்றி அருள் செய்ய வேண்டும் என்று பாடுகின்றார். துஞ்சும் போதாக வந்து துணையனுக்காகி. நெஞ்சம் என்பதோர் நீழ்கையன் தன்னுளே வஞ்சம் என்பதோர் வான் சுழிப்பட்டு நான் துஞ்சும் போது நின் நாமத்திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாறு என்றார். அந்த 5 எழுத்து எனக்கு தோன்ற வேண்டும். இதைதான் சொன்னார், தமிழ் கீர்த்தனையில போறாரு. அன்பு செலவழுதலமருபொழுது பகர்னாவில் ஆதலினால் மனமே அந்த நேரத்தை அதை இந்த பாடலை உள்வாங்கிய பாபநாசிவன், இந்த பாடலை உள்வாங்கிய பாபநாசிவன் தேவாரம் நிறைய பாடுகிறது. இந்த கருத்தை அப்படியே உள்ள வச்சு நம்பி கெட்டவர் எவரையா அந்த கீர்த்தனையில அன்று செயலடிந்து அலமரும் பொழுது சிவன் பெயல் நாவில் வராதே ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு அப்படின்னார். இன்னைக்கு இந்த சிவன் நாமத்தை சொல்லி பழகிவிடு, அப்படி பழகிட்டேன்னா அப்ப வந்துடும் அப்படிங்கிறார். இந்த தேவாரம் அப்படியே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் அப்படின்றார். அதுபோல இந்த பாடல் 5 எழுத்து மந்திரம் எனக்கு தோன்றி அருள செய்ய வேண்டும் பாடுறார். அடுத்த பாடல் திருநெல்வேலியுள்ள தேவாரத்துல 5 ஆகிலும் அன்பு 10 ஆகிலும். கோயிலுக்கு போறாங்க, ஒருத்தவங்க பெரியவங்க சொல்றாங்க சும்மா பயந்துகிட்டு எல்லாம் சாமி கும்பிடக்கூடாதுப்பா, பக்தியோட கும்பிடணும் ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, 2 விதத்திலும் கும்பிடு அதான் உனக்கு நல்லதுன்றார்.
எப்படியாச்சும் கும்பிட்டு அவனை நீ பக்தியோட தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி தடுக்காத அப்படிங்கிறாரு. பயந்துகிட்டாச்சும் இந்த சூலாயத்தை வச்சிருக்காரு சாமி குத்திடுவாரு கண்ணை அப்படின்னு பயந்துகிட்டாச்சும் கோயிலுக்கு போயிட்டு பரமசிவனை வணங்கிடு. அதான் இந்த பாடல். அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாடி நினை. இறைவனை நீ பயந்து கொண்டாச்சும் வணங்கிவிடு, இல்ல பக்தியோடாச்சும் வணங்கிவிடு. எப்படி வணங்கினாலும் உனக்கு பலம் உண்டு அப்படிங்கிறார். அம்மா உடம்பு சரியில்லைன்னு போனோம்னா அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. இவர்கிட்ட அந்த மாத்திரை கொடுத்தா அவர் படித்தவர். அவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன கெமிக்கல் இருக்கு என்ன எது எல்லாம் அவருக்கு தெரியும், படிச்சு பார்த்துருவார். நாம போன முறையை கொடுத்தீங்கன்னு சொல்லுவாரு. என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, அம்மா கொடுத்துட்டாங்க, அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அதை சாப்பிடுவேன். இப்ப இவருக்கு கொடுத்த மாத்திரை வேலை செய்யுமா, எனக்கு கொடுத்த மாத்திரை வேலை செய்யுமா? ரெண்டு பேருக்கும் அதே வேலைதான் செய்யும். அவர் அந்த மாத்திரையோட எந்த கம்பெனி என்ன கெமிக்கல் இருக்கு எப்ப தயாரிச்சது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டாரு. அவருக்கும் அந்த ஜுரம் போயிடுது. எனக்கு எதுவுமே தெரியாது, அதையும் வாங்கி நான் மாத்திரையை போட்டுக்கிறேன், எனக்கு அந்த ஜுரம் போயிடுது. அது போல அஞ்சியாகிலும் மருந்தாக இருக்கிறது பெருமான் சிவபெருமான் மருந்தவை மந்திரம் வறுமை நன்னீர் பாடுறாரு. ஆகவே அந்த மருந்தாக இருக்கக்கூடிய பெருமானை அஞ்சியாகிலும் நினைத்து விடு, அன்புபட்டாயிலும் நினைத்து விடு. அப்படி நினைத்தால் உனக்கு துணையாக இருக்கிறார் நாவுக்கரசர். நான் சொல்றேன், நாவுக்கரசர் சொல்றார். அதனால நம்ம என்னன்னா கோயிலுக்கெல்லாம் போறவங்களே யாரையும் நீங்க அது இதையும் சொல்லி கருத வேணாம். அதாவது ஒரு வாரத்துல இருந்தாலும் போயிட்டு வந்துருப்பா, போய் அட்டன்ஸ் போட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரியாச்சும் அனுப்பிச்சு விடணும். ஆகவே மாத்திரைக்குள் அறுவது மாற்றுவது என்று சொல்லுவார். மாத்திரை இப்படி அதான் மாத்திரை. ஒரு மாத்திரை 2 மாத்திரை சொல்றேன்னு அந்த நிமிஷம் தான் கணக்கு. அந்த மாத்திரைகள் அதுக்குள்ள அருள் செய்து விடுவாராம் சிவபெருமான் என்று சொல்லி தொடர்ந்து திருமுறைகளை விண்ணப்பம் செய்வோம். கோவலம் நான்முகன் வானவர் குற்றேவல் செய்யும் கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலரே முப்புறம் எழுதித்தவன் ஓர் அம்பினால் முப்புறம் எழுதித்தவன் ஓர் அம்பினால் ஏவலனான் வெண்ணிலூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார்க்கிடம் நாவலனார்க்கிடமாவது நம் திருநாவலூரே தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை வன்மைகள் பேசிட சபையில் வன்மைகள் பேசிட வந்தெண்டல் என்பதேர் வாழ்வு தந்த
சபை முன் வன்மைகள் பேசிட வந்தொண்டன் என்பவர் வாழ்வுகள் உண்மைகள் பேசிட உன்னை தந்து என்னை உணர்த்த நன்மையினருக்கு இடை உணர்த்த நன்மையினார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே நன்மையினார்க்கு இடம் தன்மையினால் அடியேனை ஆட்கொண்ட இடம் திருநாவலூரே அடியேனை ஆட்கொண்ட நாள் சபையினில் பேசிட 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 தொண்டன் என்பதோர் வாழ்வு வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு வாழ்வு தந்தாள் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தாள் உண்மைகள் பேசிட என்னை தந்து என்னை போகும் விரட்ட நன்மையினால் திருநாவலூரே ஆட்கொண்ட இடம் திருநாவலூரே 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 நாதனுக்கு நமக்கு நரசிங்க முனையரைகள் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்டையும் நாதனுக்கு நமக்கு நரசிங்க முனையரைகள் ஈசனுக்கு ஆட்சையும் நரசிங்க முனையரைகள் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சையும் அது நாவலூர் நாவலூர் அணிநாவலூர் ஓதனல் தக்கவன் கொண்டன் ஆரூரன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்து ஆரூரன் உரைத்த தமிழ் கட்சி ஆரூரன் உரைத்த தமிழ் எட்டவர் தங்கள் காதலித்து கட்சி கேட்பவர் தமிழ் காதலித்து தமிழ் கட்சி தமிழ் கேட்பவர் ஆரூரன் தமிழ் கேட்பவர்
வினை கட்டருமே வினை கட்டருமே வினை கட்டு அருமே தமிழ் பாதலித்தும் கற்றும் கேட்பவர் வினை கட்டு வினை கட்டு அருமே வினை கட்டருமே வயலின் கலைஞர் மிகப்பெரிய கலைஞர். நமக்கு என்னன்னா இன்னைக்கு வந்தோன்னு சொன்னேன், இன்னைக்குதான் அவர் ஊர் வந்து மேல காவேரி தியாகராஜன் பேரு. இது வரலும் கோயில்கள்ல மன்றங்கள் எல்லாம் வாசிச்சிருக்காரு. இந்த மன்றத்துலதான் மேல ஏறி வந்து வாசிக்கணும். அதான் மேல காவேரி இவரு. இன்னைக்குதான் அவங்க பேருக்கு பொறுத்தவங்க வாசிக்கிறீங்க மேல காவேரி. இன்னைக்கு எல்லாருமே கீழ காவேரி தான் அவரு. ஆகவே அற்புதமான ஒரு கலைஞர். அவர் வைத்துக் கொண்ட இரவு முழுதும் தோத்தனி சாமிநாதையனா பாடுற பொழுது இவரை பார்த்துட்டா போதும். இரவு முழுதும் திருவாலங்காட்டுல பாடிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம். அப்படி வந்து ஒரு பக்குவமா அவ்வளவு ஓசை நயம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இந்த இடத்துல வந்து வாசிக்கிறதுக்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அவரும் புண்ணியம் பண்ணியிருக்காரு என்று சொல்லி உடனாக மாதேஸ்வரன் மிருதங்கம் சென்னையில எல்லாருக்கும் தெரியும் தான். தேவாரத்துக்குன்னே வாசிட்டு இருக்கிறவர்ல அவர் ஒருத்தர். ஆகவே இந்த கலைஞர்களை எல்லாம் அழைத்து இந்த சபை 100 கண்ட சபை. இந்த சபையில பாடாத ஓதுவா மூர்த்திகளே கிடையாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சபையில வந்து பாடி இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி, இது நடந்த செய்தி, அது வந்தோடனே சொன்னேன். தமிழிசை சங்கத்துக்கு ஆண்டுதோறும் வருவோம் டிசம்பர் மாசம். அப்ப ஐயா வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க, 10 நாளை போட்டு எடுத்து வந்து இது மாதிரி பாடக்கூடிய ஓதுவாட்டெல்லாம் காட்டி என்னென்ன நாளைக்கு நீங்க வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அதுல ஒரு முறைமை பாருங்க. எடுத்தோடனே தருமபுர சாம கொண்டு கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு 10 தேதி இதுல நான் என்று வரணும் அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்னைக்கு வேணாலும் வரலாங்க, அதுல உங்கள்கிட்ட முதல் கொடுத்தேன் அப்படின்றாரு ஐயா. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு வருஷம் 5 தேதியை போட்டாரு. இப்படி 5 தேதியும் அப்படி எழுதி அவரு தருமபுரம் அப்படின்னு எழுதிட்டாரு. உடனே ஐயா இல்லைங்க உங்களுக்கு நான் இந்த ஆண்டு 5 நாட்களும் இந்த சபையில பாடுவேன். ஏன்னா அவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் அவ்வளவு இருக்கு, எனக்கு வயசாயிட்டு இருக்கு, அதனால 5 நாளும் நான் வந்து பாட போற சபையில போ அப்படின்ட்டாரு. அவ்வளவு உரிமை ஐயாட்ட. சரி நீங்க என்ன சொல்றீங்களா? அது அடுத்ததான் அடுத்த நாள் முட்டுக்கந்தையா, அப்புறம்
பிரச்சனையா அது என்னாலும் ஒரு நாள் ஒருத்தர் வந்தோம். 5 நாள் தான் மீதி எல்லாரும். முதல் 5 நாள் ஐயா தருமபுரம் ஐயா வந்து விருப்பப்பட்டு இங்க உட்கார்ந்து அவ்வளவு அற்புதமா பாடி பல கருத்துக்களை சொன்ன இடம் இந்த சபை. ஆகவே மிக பழமையான பெருமை பெற்ற இந்த சைவ சபை, இந்த சபையை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. சட்டசபையா இருந்தாலும் சரி, மக்களவையில் இருக்கிற சபையா இருந்தாலும் சரி, இந்த சைவ சபையா இருந்தாலும் எந்த சபையா இருந்தாலும் இந்த சபையை நடத்துறது இருக்கு பாருங்க. அதுதான் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். என்ன ஓதுவாரில் கட்டா இது ஐயா கட்ட கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு இன்னைக்கு கொடுங்க, நாளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன், அப்புறம் வருவேன். இப்படிலாம் ஒரு பக்கவாத்தியத்தை கேட்டா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துகள். இது வந்து சைவ சமயத்துக்காக தொண்டு செய்வதற்காக, சைவ சமயத்தினுடைய கருத்துக்களை மக்களிடம் பரப்புவதற்காக துவங்கப்பட்ட சபை. இது லாப நோக்கத்தோடு ஏதோ 10 ரூபாய் பணம் மட்டும் அதுல இருந்து 10 ரூபாய் சம்பாதிப்போம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆரம்பித்த சபை அல்ல. இதற்காக பெரிய அளவுல பெரிய வணிக நிறுவனங்களோ இல்ல வருமானத்துக்கு உண்டான வழியோ எதுவுமே கிடையாது. நம்ம சைவ பெருமக்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்க, இந்த சபையை நடத்துவதற்கு சிறப்பா நடத்துங்கன்னு கொடுக்கறதுக்கும் ஆளு கிடையாது. அவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வசூல் செய்து மீதி பணத்தெல்லாம் ஐயா குடும்பத்துல அவங்களே அதை போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவர்கள்ட்ட நான் எதுவும் பேசுறதில்லை, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாடிட்டு போறது. அப்படி இந்த சபையை வந்து நூற்றாண்டுகளாக கட்டி காக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவர்களை இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி இந்த பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே, அது அவதாரம் செய்த திருத்தலம், அந்த திருத்தலத்துல பாடினார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள், சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழியர். அவர் வாக்கிலே இருக்கு. அவரே அவர் அந்த வரலாற்றை ஆவணமாக அங்க பதிவு செய்கின்றார். சபை முன், அப்ப அதன் பிறகு இங்க திரும்ப வழிபாட்டுக்கு வந்திருக்காரு. ஆட்கொண்டு அருள் பெற்ற பிறகு திரும்ப இந்த கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வரும்போது இந்த பாடலை பாடுறார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள், சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தாய். நான் சபையில பித்தா அப்படின்னு பேசிட்டேன், பித்தனா இருப்பியான்னு பேசிட்டேன், அதற்காக எனக்கு என்ன தந்தனீங்க? வன் தொண்டன் என்பது வாழ்வு தந்தாய். உண்மைகள் பேசிட பொன்னை தந்து என்னை போகம் உணர்த்த நன்மையினார்க்கிடம் ஆவது நம் திருநாவலூரே. அப்பேற்பட்ட பெருமான், என்னை ஆட்கொண்ட பெருமான் எங்க இருக்கார்? திருநாவலூர்ல வந்து ஆட்கொண்டாரே, அந்த பெருமான் இந்த நல்லூரிலே திருநாவலூரிலே இருக்கின்றார் என்று பாடுகின்றார். இவர் தான் அங்க வந்து என்ன, நீங்க என்ன கூட்டு போறாரு என்று பெருமானுடைய பெரும் கருணையை இந்த பாடல்ல சொல்லி நிறைவாக பாடும்போது, நாதனுக்கு ஊர், பெருமானுக்கு இதுதான் ஊர், சிவபெருமானுக்கு நாதனுக்கு ஊர், நமக்கும் இதுதான் ஊர். இது நமக்கும் இந்த ஊர் தான், நானும் பிறந்த ஊர். நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் முன்னர். நரசிங்க முனையரையன் என்ற சிற்றரசர் இவர் ஆதரித்து வளர்த்தவர். அவர் ஈசனுக்கு ஆட்சி செய்கின்றார் என்று சொல்லுகிறார். ஈசனுக்கு ஆட்சியும் ஊர் என்று அடி நாவலூர் வன்கொண்டு உரைத்த தமிழ், இந்த நாவலூர் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆரூரம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தமிழ், தமிழ் கற்றும் சொல்றாருல, ஆரூரம் உரைத்த தமிழ் கற்றும் கேட்பவர் தம் மேல்வினை கட்டு அருமைன்றார். நரசிங்க முறையனை ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் ஊர் என்று அணி ஏதனால் பட்ட வன்தொண்டன் ஆரூரம் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம் மேல்வினை கட்டு அருமையினர். இந்த தமிழை அன்போடு பாடினார். அதான் காதலித்தும் கற்றும் கேட்பவர் திருப்பவங்களை சேர்க்கிறார். கேட்பவர் தம் மேல்வினை கட்டு, எத்தனையோ பிறவில செய்த வினை அந்த கட்டு கட்டா இருக்கான், அந்த கட்டை எல்லாம் அருந்துவிடும் என்று இந்த பாடல் மூலமாக சொல்கின்றார். ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி அவர் அருளிய பாடலை பாடுவாங்க. நினைந்தடியே நினைந்தடியே இணைந்து அறியே
அடியே நினைந்து அடியே நீள நினைந்து அடியே உமை நிற்கவே கையிலே நினைந்து அடியே உமை நிற்கவே கை தொழிலே அவள் வாடி கருதானே அவள் வாடி கருதானே காரண கல்மதாவ வாடி கருதானே காரண கண்மடாவாய் அவள் வாடி கருதானே கோணி என் பெருமாள் கோணி என் பெருமாள் கோணி என் பெருமாள் அவள் வாடி வந்தானே கோழியே என் பெருமாள் சுந்தரோத்தின நெல்லு பெற்றே சில
சில நல்லவை அத்தி பரப்பொழியே கொள்ளை வளர்ந்து ஆட்கள் அந்த